السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்று புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு என்ன கட்டளை இடுகிறானோ அந்த கட்டளைகளுக்கு அடிபணிகிறோம் என்ற நோக்கில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய அழகிய திருநாமங்களை திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். பெருமானார் பல செய்திகளில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த திருநாமங்களை நாம் நம்ப வேண்டும். அவனுடைய பேர்களும் பண்புகளும் அஸ்மா வ சிஃபத், இது ஒரு மிக முக்கியமாக ஒரு முஸ்லிம் ஒழுங்காக புரிந்து நம்ப வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் அந்நசீர் என்ற பாடத்தை நாம் பார்த்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய பேரை மட்டும் சொல்லலை, அந்த பேர் பண்புக்குரிய சில விடயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையோடு ஒட்டி நமக்கு படித்து தரலாம். நம்ம சீராவை எடுத்து பார்த்துட்டோம்னா அல்லாஹ் உதவியாளன் என்பதை ப்ரூஃப் பண்ணுவான். உதவி செய்யக்கூடியவன் என்பது வெறுமனு சொல்லாமல் ரப்புல் ஆலமீன் அதை ப்ரூஃப் பண்ணுவான். அந்த வகையில் இன்றைக்கு நேற்று பத்ர் உஹது பார்த்துட்டோம், இன்றைக்கு அஹ்ஸாப் கந்தக். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதாவது குறைஷிகள் அவங்க 3வது முறை ரெடி ஆகுறாங்க. இந்த முறை அழிச்சிருவோன்னு ரெடி ஆகுறாங்க. இப்போ நம்ம பார்த்துருப்போம், சில ஊர்கள் அப்படி சீச் பண்ணுவாங்க, ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த இடத்த ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, எங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்கன்னு வைங்க. அந்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்ச நாள் எங்களுக்கு என்ன போயிடும், சாப்பாடுலாம் போயிடும், தண்ணி முடிஞ்சு போயிடும், நாங்கள் ஆங்காங்கே செத்து போயிடுவோம். இதே மாதிரி மதீனாவை ரவுண்ட் அப் பண்ணணும் என்று அவங்க முடிவெடுக்கிறாங்க. எப்படி என்ன, மதீனா மெப் எடுத்து பார்த்தோம்னா 2 பக்கம் மலை, ஒரு இந்த பக்கம் அடர்த்தியான ஈச்சமர தோட்டம் பனு குறைலாட பின்னாடி, இந்த பக்கம் பெரிய மலைகள் இருக்குது, இந்த பக்கம் மலை. மதீனாக்குள்ள நுழையலாண்டா இந்த முன்பகுதியால் தான் நுழையணும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மதீனாவை நோக்கி படையெடுக்கிறாங்க. குறைஷிகள் சுமார் 4000 பேர். இதுவரைக்கும் உஹதுக்கு வந்ததை விட ஒரு 1000 கூட. குறைஷிகள் 4000. மற்ற அரபுகளில் சப்போர்ட்டெல்லாம் இது வரைக்கும் குறைஷி எடுக்கலை. இதுவே குறைஷி தோத்தது கூடிய அடையாளம். ஒவ்வொரு கபீலாக்களையும் போய் பேசுகிறாங்க. ஏன்னா காபத்துல்லாவில் சிலை வச்சிருக்கிறனால அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதில் ஒவ்வொரு கோத்திரத்துக்குரிய பகுதி இருக்குது சிலைகளில். அதனால் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒரு மசூரா வைக்கிறாங்க, இப்படியே போனால் எங்கள் ஆட்சியெல்லாம் கவிழ்ந்துடும், இதுக்கு பிறகு அவர் தான் ஆட்சியை செய்ய போகிறாரு, அதனால் முடிவெடுப்போன்னு கூப்பிடுறாங்க. 1000 பேர் அவங்க வர்றாங்க. 4 + 6 10,000. 10,000 பேர் படையெடுத்தா நீங்கள் ஒரு பேனாவையும் புக்கையும் எடுத்து கணக்கு போடுங்க. ஒரு ஆளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் இந்த 3ல் 2 தான் சாப்பிட்றாங்கன்னு கணக்கு போடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் மட்டும் கொடுக்கணும்ண்டு போகிறதுக்கு 9 நாள், வர 9 நாள், அங்கே தங்குறது 1 மாதம் 30, எல்லாம் 48 இன்ட்டு உங்கள் கேடியில் கணக்கு போடுங்க. குவைத் டினாரில் ஒரு வேலைக்கு எவ்வளோ போடணும்னு கணக்கு போடுங்க. மக்கா 10,000 பேர், குறைஷிகள் 10,000 பேரை திரட்டி வர்றாங்கன்னா நீங்கள் அவங்க சாப்பிட்றது ஒரு புறம், அவங்க குடும்பத்தார் வாழணும். அங்கே அவங்களுக்கு ஏடிஎம் கார்டோ செக்கையோ கொடுத்துட்டு வர இயலாது. இது சாப்பிடுங்க, முன்னாடி போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வாங்கன்னு கொடுக்க இயலாது. அவர்களுக்குள்ள ஆயத்தம் எல்லாம் பண்ணணும். அப்போ எல்லாமே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரசூலுல்லாவை கொல்லுவதற்கு அவர்கள் கொடுக்குற விலை எவ்வளோ உண்டு. சாதாரணமாக
ஊரில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து செய்கிற நேரத்தில் கொடுத்த வேலை கொஞ்சம் தான், 100 ஒட்டகம் தான் அறிவிச்சாங்க. அது தவறிட்டு பத்ரில் 1000 பேரோட வந்து பார்த்தாங்க, முடிச்சிருவோண்டு. அப்போ முடியல. உஹதில் 3000 பேரோட வந்தாங்க, அந்த அளவு விலை கொடுத்து முடியல. அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? அவன் ஃபுல் படையும் திரட்டு, உனக்கு எவ்வளோ பலம் இருக்குது அவ்வளோ திரட்டு. பெருமானாருக்கு பொடி கார்டு கொடுக்கல, அல்லாஹ் புல்லட் ப்ரூஃப் கார் கொடுக்கல, முன்னாடி பின்னாடி அங்கால இங்கால ஒன்றும் கொடுக்கல. அவர் அப்படித்தான் இருப்பார், அவர் முன்னாடி வருவார், அவர் உங்களுக்கு காணலாம், யுத்த காலத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்க மாட்டார், அவர் தளபதி, அவரை தான் உத்தரவிடுவார். இதுக்கு மேல உங்களுக்கு கொல்லலாமா என்ற கொஸ்டினை தான் அல்லாஹ் கேட்கிறான். மக்காவுக்கு இது ஒரு தாவா. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தாவா பண்றதுன்னா வெறும் பயான் பண்றது மட்டும் இல்லை, ஒவ்வொரு யுத்தமும் ஒரு தாவா. அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டினை வைக்கிது, ஏன் இவரை மட்டும் கொல்ல முடியல? எத்தனையோ பேரை கண்டம் துண்டமா வெட்டி போடுறீங்க, கண்ட இடத்துல முடிச்சிடுறீங்க, யாரும் கேட்க பார்க்கல, இவரை மட்டும் ஏன் உங்களால் கொல்ல முடியல? இதுதான் மக்கத்து மக்கள்கிட்ட ஒரு கொஸ்டினா இருக்குது. 10,000 பேர் படையெடுத்துட்டு வர்றாங்கன்னு உடனே நீங்க நினைச்சிடக்கூடாது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் வந்து அந்த ஒரு ரொபோ மாதிரி ரிமோட்டை வச்சு, அப்படி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக நினைத்து தான் முடிவெடுப்பாங்க. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் கமெண்ட் பண்ணுவான், நபியை நீங்க செஞ்சது சரியா பிழையாண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு மனிதராகவே அல்லாஹ் வைத்திருந்தார். வஹி வரும் ஒரு சில இடங்கள்ல இப்படி என்று, மற்ற இடங்கள்ல ரசூல்ல சுயமா முடிவெடுக்கணும், நேர்மையா முடிவெடுக்கணும். பெருமானார் இப்படி தாடியை பிடிச்சி நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் சல்மான் ஃபாரிசி சொல்றாங்க, ஆலோசனைகளுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதரே பெர்சியா, அவங்க பாரசீகம், பாரசீகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி யாராவது பெரிய படையெடுத்து வந்தா பெரிய அகல் தோண்டிடுவாங்க, ஒரு பெரிய குழி. அந்த அகல் தோண்டிட்டாங்கண்டா அகல்ல கீழே உளுந்துட்டாங்கன்னு வைங்க, எங்களுக்கு லேசா தாக்கிடலாம். டிரெக்டா மதீனாக்குள்ள வந்துட்டாங்கண்டா பிரச்சனை. ஏன்னா மதீனா பாப்புலேஷனே 3000 தான், வெளியே வர்றவங்க 10,000, 3 மடங்கு வெளியே கூட. அந்த அளவுக்கு 7000 பேர் வெளியே கூடிடுவாங்க. கூடி ஒரே கோஷமா இருந்தா நீங்க சும்மா கணக்கு போட்டு பாருங்க பார்ப்போம். இந்த குவைத் வீதியில ஒரு 10,000 தலை வெளியில நிக்குதுன்னு வைங்க, உங்களை கொல்லுவோன்னு சொல்லுதுன்னு வைங்க, சாப்பாடு இறங்குமா? என்ன ஆகும்? டென்ஷன் எவ்வளவு உச்சகட்டத்துக்கு போயிடும். அவ்வளவு வெறி பிடித்திருந்தார்கள். அந்த வெறி ஏனென்றா இது ஒரு புறம் அந்த மக்கள் சோதனையை முகம் கொடுக்கிறாங்க. பார்க்கிற எங்களுக்கு என்ன சொல்லுதுண்டா, ரப்புல் ஆலமீன் உதவி செய்வான், அவன் கைவிட மாட்டான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் ஃபலா காலிபுலக்கும், அவர்களுக்கு அவங்கள மிஞ்சிற யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கள யார் என்ன பண்ணலாது, மிகைத்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி இந்த பூமிக்கு வருவதற்குரிய அந்த சந்தர்ப்ப சூழல் அல்லாஹ் ஏற்படுத்துறான். வர்றாங்க, படையெடுத்து வந்துட்டாங்க. சஹாபாக்கள் நிலைமை நான் நேற்று ஒரு வரி சொன்னேன் உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய உதவி வர்றேன்னா நம்ம வரலாறு நெடுகிலும் பார்க்கிறோம், அவர்கள் பலகீனமா இருப்பாங்க, பசியில் இருப்பாங்க. அது ரமலான்ல 17. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்ச காலம், யாருக்குமே சாப்பாடு இல்லை. அகல் தோண்டணும் 10 நாள் வேலை இல்லைன்னா என்ன ஆகும்னு நினைங்க. சோழர்கள் வந்து அகல் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அகல் தோன்ற டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து வேலை பண்றாங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்க்கு முடி இருக்கும் நெஞ்சில, அந்த நெஞ்சு முடியிலெல்லாம் மண்பட்டதை ஒரு தோழர் பார்க்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல் தோன்ற நேரம் வயிறை பார்க்குறாங்க, ஹமசன் ஷதீதா, ஒட்டி போச்சு வயிறு, ஒட்டி அவர் ஓடி போறாரு. வீட்டுக்கு போய் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் வயிறை பார்த்தேன், தாங்க முடியல. பெருமானார் மிகுந்த கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் பசியில, கடுமையான பஞ்ச காலம். அல்லாஹ் பஞ்சத்தை கொடுப்பான், கடுமையான வறுமையை கொடுப்பான், ஒண்ணுமே இருக்காது, ஆயுதமே இருக்காது. வர்ற படை பிரம்மாண்டமான படை. அவங்க கல்புல உள்ள நம்பிக்கைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் கொடுக்க போறான். இதுதான் முஸ்லீம்களை முஃமின்களை எல்லாம் சோதிக்கிற விதம். இப்ப என்னாச்சு, ஒரு தோழர் பார்க்கிறார், வீட்டுக்கு ஓடி போறாரு. இதுவே பெரிய ஒரு அற்புதத்துக்குரிய ஹதீஸா இருக்கு. ஏன்னா அறைக்குள்ள நடந்தா ஒரு ஆள் மட்டும்தான் பார்ப்பாங்க. இதை வந்து நீங்க பார்க்கலாம், 1000க்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட்டார்கள் என்று செய்தி வருவது. எப்படி வருவதுன்னா, அவர் வீட்டுக்கு போய் கேட்கிறாரு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏம்மா என்னம்மா இருக்குது? ரசூலுல்லாஹ் வயிறை பார்க்குறேன்னு தாங்க முடியல, ஒட்டி போயிருக்குது, என்ன செய்யலாம்? வீட்டில் ஒரு மெல்லிஞ்ச ஆடு இருக்குது, அதை அறுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்போம், எல்லாரும் வந்துடுவாங்க, பார்த்து கவனமாக கூப்பிடுங்கன்றார்.
இவர் காதில் வந்து சொல்றாரு, யார சொல்லலாம், நீங்களும் 2 பேரும் வாங்க, யார சொல்லலாம், வீட்டில் சமைச்சு வச்சிருக்கிறோம். பெருமானார் வளமைக்கு மாற்றமாக சத்தமா சொல்றாங்க, யா அஹ்ல ஹந்தக், ஹந்தக் வாசிகளே, இந்த ஜாபிர், ஜாபிர் கூப்பிடுறாருன்ட்டாங்க. எல்லாரும் பசியில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? எல்லாரும் பட்டியலில் இருக்கிறோம், எல்லாருக்கும் வாங்கி இஃப்தார் இதோட சாப்பாடுன்னு சொன்னா எல்லாரும் ஓடி வந்துடுவாங்க, வழி இல்லாட்டி. அவ்வளவு பேரும் படையெடுக்கிற நேரம் பெருமாள் சொல்றாங்க, நான் வர்றேன், ஒன்றும் பண்ணிடாங்க, சமைச்சதை வைங்க, நான் வந்து ஒவ்வொருவருக்கும் பிரித்து கொடுக்குறேன்றாங்க. அதை பார்த்த தோழர்கள் மெல்ல மெல்ல, அதாவது எல்லாருக்கும் ஒரே வாட்டி கொடுக்கல, சாப்பிட்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. அவர் சொல்லுகிறார், எல்லோரும் போய்விட்டார்கள், எங்கள் வீட்டு பாத்திரத்தில் எதை சமைச்சோமோ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, அது அப்படியே இருந்ததை நான் கண்ணால் பார்த்தேன். 1000க்கு மேற்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறது வந்து அவங்கள பெரிய செல்வந்தராக்கி இல்லை. உலகத்தில் எது ரொம்ப டேஸ்டானதுன்னு கேட்டிங்கன்னா பணம் இல்லை. பணம் வந்து சில பேருக்கு சந்தோஷம் வராது, சந்தோஷம் வரைக்கும் பணம் இருக்காது. எது டேஸ்டானதுன்னு கேட்டிங்கன்னா கல்பு சந்தோஷம் அடைகிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு ஆள் போறாரு, ஒரு பயணம் போறாரு, பெரிய வேர்ல்டு உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டியில் போறாரு. பின்னாடி ஒருத்தன் வர்றான், துப்பாக்கியை வச்சுட்டு சுட போறேன்றான். அவர் ஏசி எவ்வளவு, அதாவது மேக்சிமம் ஏசி ஆன் பண்ணிட்டாரு. அவன் துப்பாக்கியை பின்னாடி எடுத்துட்டு வர்ற நேரம் அவருக்கு அந்த லக்ஸரி வெஹிக்கிள்ட கம்ஃபர்டபுள் விளங்காது, அவருக்கு எங்க போறது எப்படின்னு தெரியாது, பதட்டத்தோடே போவாரு. இன்னொரு ஆள் 10 வருஷமா பிள்ளைகளை பார்க்கல, ஊருக்கு போறாரு, கஷ்டப்பட்ட ஒரு பஸ்ஸில் எல்லாரும் ஏறி நெருங்கி வேர்வையோட போறாரு. அவர் ஊருக்கு போய் நின்றுட்டே போறாரு, ஊருக்கு போய் இறங்கும் வரைக்கும் ஒரு இன்பம் பார்ப்பார். 10 வருஷமா பார்க்கல, என் பிள்ளைகளை பார்க்க போறோம், கஷ்டமா இருந்துச்சுன்னா தெரியவே இல்லையே, நான் ஊருக்கு வந்து சேர்ந்ததே தெரியலையே. மனசு தான் சந்தோஷம் அடையுமே தவிர உடலுடைய சந்தோஷம் அல்ல சந்தோஷம், மானசீக ரீதியான சந்தோஷம் தான் சந்தோஷம். ஒரு எல்லாமே கொடுத்து போட்டு சில பேர் நீங்க பார்த்தீங்கன்னா என்னமோ வெறுமை அடைஞ்ச மாதிரி இருப்பாங்க. எல்லாம் இருக்கும், சொத்து செல்வம் அது இது எல்லாம் இருக்கும், கல்புல சந்தோஷம் இருக்காது. அது ஆனா சில பேருக்கு ஒண்ணு இருக்காது, முகம் பிரகாசமா மின்னும், சந்தோஷத்துல நிற்பார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்தது கல்புடைய சந்தோஷம். அவங்க ரொம்ப இதயம், அதாவது மனப்பூர்வமாக சந்தோஷப்பட்டாங்க. அவங்க பசியில இருக்கிற நேரம் அல்லாஹ் உணவு கொடுத்ததை ப்ரூஃப் பண்ண எப்படி இருக்கும்? அந்த விருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி கொடுத்தாண்டா எப்படிப்பா இது? ஒரு ஆள் சாப்பிடல, 1000 பேர் வாக்கு சொல்றாங்க, நாங்க ஒவ்வொருவரா சாப்பிட்டோம், நிஜமா சாப்பிட்டோம், அது முடியல. இது அறையில நடந்தது இல்லை, இந்த அற்புதம் பப்ளிக்கா நடந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு அற்புதம் நடக்குது. அகல் தோன்ற நேரம் ஒரு கல் குறுக்க வருவது, கல் இருக்குது, இந்த கல்லை உடைக்க முடியாம தடமாறுறாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க தான் அதை கொஞ்சம் உடைக்கணும்ன்றாங்க. வந்து பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு கல்லை அடிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல் உடையுது. வயிற்றுல கல் கெட்டினதாக வர்றது வந்து அஹ்ஸாபுல தான். 2 கல் ரசூலுல்லாஹ் கெட்டிருக்கிறாங்களே, வயிற்றுல கல் கெட்டி வயிறை ஸ்மார்ட்டா வச்சிருக்கிறாங்க. கல் அடிக்கிற நேரத்தில் கல் உடையுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷாமுடைய சின்னரை கோட்டைகளை நான் பார்க்கிறேன் என்றாங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் முஸ்லிம் உம்மத்துக்கு கொடுப்பதை வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு பெருமானார் சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். இருக்கிறது ஒரு கிராமத்தில் சுத்தி வளைச்சு ஈச்சப்பழம் இருக்குது, ஈச்ச மரங்கள் இருக்குது. ஈச்ச மரத்தோடு இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வயிற்றுல கல்லை கட்டிட்டு ஷாம பிடிப்பேன், இதை பிடிப்பேன், பாரசீகத்தை பிடிப்பேன்டா கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மனிதர் இதை சொன்னா பக்கத்துள்ளவங்க நையாண்டி பண்ணாதீங்கன்னு வாங்க, ஏன் கேலி பண்றீங்கன்னு கேட்பாங்க. சாப்பிட்றதுக்கே இயலாது, நாடு பிடிக்கிறதா? இருக்கிறது பெரிய பெரிய சிட்டி இல்லையா? முதல்ல மக்காவை பிடிங்க, முதல்ல இருக்கிற பக்கத்து உங்க ஊருக்கு போயிட்டு வாங்க. அந்த தோழர்கள் அதை நம்பினார்கள், கண்ணு முன்னாடி அதை பார்த்தார்கள். அந்த வெள்ள மாளிகைகள் உடையுது. இசா ஹலக்கல் கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பஅதஹுன்றாங்க ரசூலுல்லாஹ். இசா ஹலக்கல் கைசர் ஃபலா கைசர் பஅதஹு. கைசர் அழிந்தால், கிஸ்ரா அழிந்தால், ரோமம் பாரசீகம் அழிந்தால் மறுபடி ரோமம் என்ற பேர் இருக்காதுன்னாங்க ரசூலுல்லாஹ். பாரசீகம் என்ற பேர் இருக்காதுன்னாங்க. அதோட முடிஞ்சு போயிட மாட்டாங்க. சாம்ராஜ்யங்கள் ஒவ்வொன்றாக கீழே உள்ள போகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சிலர்கள் பணம் சேர்ப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது ஏன் சேர்க்கிறேன்.
ஆனால் அதை எதுக்கு சேர்க்கிறாங்க என்பது பிறகுதான் தெரியும். ஒரு திடீர்னு ஒரு நாட்டுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்துருவான், ஒரு 500 வருஷம் கொடுத்துருவான், 100 வருஷம் கொடுத்துருவான், திரும்ப அவங்களுக்கே தெரியாது இந்த பணம் ஏன் வந்துச்சுன்னு. அதுக்கு பிறகுதான் தெரியும். பெருமானார் பிறக்கிற நேரம் அவங்க என்ன சொன்னாங்க? 571ண்டாங்க, கிபி 571. பெருமானார் பிறக்கிற டைம்ல ரோம பேரரசுக்கு வயசு எவ்வளோ? 1000 வருஷம். 1000 வருஷமா அவங்க சேகரித்த ஐட்டம் எல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆயுதமா இருக்கட்டும், வேர்ல்டு அவங்க தான் ஆண்டாங்க. அவங்க ஆண்டத்துக்குரிய அடையாளம் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் அவங்க ரோம பேரரசு வச்ச பேர் தான் கேலண்டரில் சொல்கிறோம். என்ன மாதம் இருக்கிறோம்? பிப்ரவரின்றோம். எனக்குதான் அவங்க சீசர்கள், சீசருடைய பேரெல்லாம் நம்ம படித்தோம் ஸ்கூலில். ஜூலியஸ் சீசர்னு படிச்சிருப்பீங்க, ஆகஸ்டின் சீசர்னு படிச்சிருப்பீங்க. இது பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதம் ஏன் 28 வருவது? எல்லா மாதம் மாதிரி வரணுமே. சூரிய கணக்கில் ஏதோ குழப்பமா? சூரியன் சுழல்ற மாதிரி தான் சுழலும், அது உலகம் சொல்ற மாதிரி சுழலும், எல்லாம் அப்படித்தான் நடக்கும். அப்ப ஏன் பிப்ரவரியில கம்மி ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜனவரி 31 வந்தா பிப்ரவரி 30 வரணும், மார்ச் 31 வந்தா அப்படி ஒன்று கூடினா ஒன்று குறைஞ்சு வரணும். இந்த ஜூலியஸ் சீசர் ஆகஸ்டின் சீசர்னு இருக்கிறான் பாருங்க, அவன் ஜூலைல என்ன பண்ணிட்டான்? 31. பின்னாடி வந்த ஆகஸ்டின் சீசர் பார்த்துட்டான், எனக்கு பேர் வைக்கணுமே ஆகஸ்ட் அப்படின்னு வச்சுட்டான். ஆகஸ்ட் வச்சா அவனுக்கு ஒன்று குறைஞ்சிரும். ஆனா ஒன்று குறையுது என்றதுக்கு பிப்ரவரியில கழட்டி இங்க போட்டான். இப்போ ஓகேயா அப்படின்னு போட்ட கணக்கு இன்றைக்கு உலகம் பின்பற்றுது. நான் ஏன் சொல்றேன்டா, சீசருடைய பலங்கள் எல்லாம் சாதாரண இல்லை. ரோம எம்பையர் ஆஃப் ரோம் நம்ம பேசிட்டு போறோம். அது எப்படிப்பட்ட வல்லரசுண்டா இன்றைக்கும் தாக்கம் இருக்குது. அவங்க தாக்கம் அந்த அளவுக்கு. அந்த வல்லரசு 1000 வருடமா எவ்வளவு சேர்த்திருப்பாங்க, எவ்வளவு தங்கம், எவ்வளவு வெள்ளி, பாரசீகம் எவ்வளவு சேர்த்திருக்கு. பிறகுதான் தெரியுது ஏன் சேர்த்தாங்க. ரசூல்லா வந்த உடனே கண்ணு முன்னாடி எல்லாம் தரமட்டமாக்குது. எல்லாம் தரமட்டமாகி போனா ஃபீஸபிலில்லா அவ்வளவு சொத்து அல்லாஹ்வுடைய பாதையில. உமர் பின் கத்தாப் எடுக்கல, அவர் ஏழ்மையை தேர்ந்தெடுத்து கொண்டாரு. அவருக்கு விதம் விதமா கொடுக்கலாம், அவரா ஒட்டு போட்டு அவரா ஆடையை செஞ்சு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவரு என்ன சொல்றாரு, அவர் இது எல்லாத்தையும் ஃபீஸபிலில்லான்ட்டார். ஒன்றொண்டா ஃபீஸபிலில்லா. அட இவ்வளவு தங்கம் இஸ்லாத்தை பரத்துறதுக்கு தான் இவ்வளவு காலமா டைம் கொடுத்தாங்களோ எனக்கு தெரியல. இதுக்கு மிலிட்டரின்னு நிறைய ஆயுதங்கள்லாம் நிறைய சேர்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சில வேளை மஹதி அலைஹிஸ்ஸலாம் கையில கொடுக்கறதுக்கு சேர்க்கிறாங்களோ தெரியாது. அல்லாஹ் ஏன் இப்படி பண்றாங்க தெரியல. இவ்வளவு பட்ஜெட், இவ்வளவு சொத்து, அதெல்லாம் பிளான். ரப்புல் ஆலமீன் ப்ரீ பிளான் பண்ணி ஒழுங்கா கொண்டு வந்து வைப்பான். சரியான டைம்ல புரியும். வரலாறு எங்களுக்கு பாடம் நடத்துது. அல்லாஹ் சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் கலத் மின் கப்ல், அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன் சென்று விட்டது. வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்துல எந்த மாறுதலையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. அது அப்படியே தான் இருக்கு, மாறாது. அன்றைக்கு என்னவோ இன்றைக்கு அதுதான், நாளைக்கு அதுதான். அல்லாஹ்வுடைய சுன்னத்து சுன்னத் தான், அது மாறவே மாறான்ட்டான். அப்ப கிளீனா வழங்கிடலாம். அல்லாஹ்வுடைய முன்னாடி சுன்னத்தை சரியா பிடிச்சிட்டோம்டா அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது, அதான் நாளைக்கு நடக்க போகுது. இப்ப என்னாச்சு நான் சொல்லிட்டேன், பலகீனம் ஆக்கிட்டாங்கண்டா. ரொம்ப பலகீனம். சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, சாப்பிட வழி இல்லாதவங்க ஃபைட் பண்ணுவாங்களா? வயிறு மடிஞ்சிரும். அதனால கல்லு கட்டி ஸ்மார்ட்டை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு பலகீனம். 10 நாள் கல், அதாவது வேலை, எல்லாரும் குழி தோண்டி அகல் தோண்டி அவர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. நான் ரொம்ப டீட்டெயிலா பேசல, என்ன சுருக்கமா எங்க தலைப்பு அல்லாஹ் உதவியாளன், நசீர் என்பதை ப்ரூவ் பண்றது. அதனால நான் வரலாறை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டா சொல்லிட்டு போறேன். உடனே அவங்க வந்துட்டாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது. பெருமானார் தன் வாயிலால் மிக கடுமையான ஒரு வார்த்தை சொன்ன ஒரு யுத்தம். அந்த யுத்தம் பெருமானார் நிறைய நொந்து போவாங்க. ஏன்னா கடுமையான ஒரு யுத்தம். என்ன நடக்குதுண்டா, 6 பேர் தான் இறந்து போவாங்க முஸ்லிம் தரப்புல. ஆனாலும் பயங்கரமா இருந்துச்சு. அந்த பக்கம் அவங்க அப்படியே ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்றாங்க. ரவுண்ட் அப் பண்ணினா முன்னாடி அகலை தாண்டி வர விடாம முஸ்லிம்கள் கையில் அம்பு வச்சிருக்கிறாங்க. பின்னாடி லேடிஸ் இருக்கிறாங்க, பெண்கள். யாரோட ஒப்பந்தம்? யகூதியோட ஒப்பந்தம். யகூதி தான் பின்னாடி ஈச்சமர பனு, அந்த ஈச்சமர தோற்றனைக்கு பாருங்க, அதெல்லாம் அவங்கட யகூதியிட. அந்த இடத்துல தான் போர்டர்.
ஒண்ணு அதுக்குள்ளால வந்து இதுக்குள்ள வந்துடலாம் மதீனாக்குள்ள, இல்ல மலையை ஏறி வரணும், இல்ல இந்த பக்கம் மலை ஏறி வரணும், இல்லன்னா ஓப்பன் ஏரியா வர முடியாது, அகல தோண்டி வச்சாச்சு. இங்கெல்லாம் ராணுவம் நிக்குது, பின்னாடி போய் பெண்களை வச்சிருக்கிறாங்க. ஏனென்றா ஏதாவது நடந்தா பெண்கள் முன்னாடி இந்த பாதிக்கப்படக்கூடாது பின்னாடி வச்சிருக்கிறாங்க. யகூதியோட ஒப்பந்தம். அடே மதீனா எங்க 2 பேருக்கும் எதுவும் நடத்தக்கூடாது, நீங்களும் இருக்கிறீங்க நாங்களும் இருக்கிறோம், ஒப்பந்தம் முடிச்சிடக்கூடாது, பின்னாடி இவங்களை விட்டுறாதீங்க, உங்க சைடால வரமாட்டாங்க, நாங்க இங்க வைக்கிறோம். பெண்களை வச்சுட்டு யுத்தம் ஆரம்பிக்கப்படுவது. வந்து நின்றா யோசிச்சு பாருங்க, 10,000 10,000 பேர் வெளியில நின்று கோஷமிட்டா ஒரு நபரை கொல்வதற்கு, ஒரு நபரை கொல்ல 10,000. அல்லாஹ் எதுக்கு இந்த உம்மத்துக்கு இதை மீய வைக்கிறான் தெரியுமா? பெருமானார நீ 10,000 இல்லப்பா 1,00,000 பேர் ஒன்று சேர்ந்தாலும் அவர் மேல கைய வைக்கல. அது ரப்புல் ஆலமீனுடைய தூதர், ரப்புல் ஆலமீனுடைய தூதர். அவர் அவருடைய மிஷனை கம்ப்ளீட் பண்ணும் வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இதை ப்ரூவ் பண்ணி இந்த ப்ரூஃபை பார்த்து அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான்னு நம்புவதற்குத்தான் இந்த இரவில் நான் இதை பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இப்ப வந்தா அட்டிக்கிறாங்க. அந்த புறத்துல இருந்து இங்கிருந்து அங்கேக்கு, அங்கிருந்து இங்கேக்கு அம்பு வீசப்படுவது. வீசப்பட்டால் உமர் பின் ஹத்தாப் பக்கத்தில் வர. நான் யுத்தத்துடைய அகோரத்தை மட்டும் சொல்றேன், இது அணுவணுவா படிக்கிறேன்னா ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும். யுத்தத்துடைய அகோரத்தை சொல்றேன். வந்தவங்க வீசினா பெருமாள் இந்த பக்கத்துல இருந்து வீசுங்கன்றாங்க. அப்படியே சூரியன் அஸ்தமனம் ஆகுது, மறையுது. உமர் பின் ஹத்தாப் கேட்குறாங்க, யார சொல்லலாம், அசர் தொழுந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை உமர்ன்றாங்க. வானத்தை பார்க்குறாங்க. பெருமானார் வாயிலிருந்து கடுமையான ஒரு வார்த்தை வந்தது. அல்லாவே, உன்னுடைய தூதருக்கு அசர் தொழுகையை தாமதப்படுத்தி அவருடைய கபர்களை நெருப்புகளால் நிரப்புவாயாக என்றார். அல்லாஹ், மிக பயங்கரமான ஒரு பிரார்த்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அல்லாஹ்வுடைய தூதர் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு டென்ஷன் டைம். உடனடியாக பின்னாடி போய் அசரை தொழுது மக்ரிபை தொழுதார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்க நினைச்சது கூடாது, எல்லாரும் உட்கார்ந்துட்டு நிக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுடைய உதவி வருவதற்கு பத்ரில் பார்த்தோம், பெருமானார் இரவு தூங்கவே இல்லை, கெஞ்சினார்கள். அல்லாஹ்வை மிகவும் அறிந்தவர்கள் ரசூலுல்லாஹ், மிகவும் அறிந்தவர்கள். அல்லாஹ்வோடு எப்படி பேசணும், யாரும் எல்லாம் தெரியும் தானே, நீ பார்த்துட்டு போண்டா. அது அடிமைத்தனம் அல்ல, கெஞ்சுவதும் அழுவதும் எழும்பி நிற்பதும் இரவிலே அல்லாஹ்வோடு தனிமையில் பேசுவதும் ரஹ்மானோடு எங்களுடைய உறவை வலுப்படுத்துவதும், இதுதான் வானத்தை பிளந்து அல்லாஹ் உதவி இறக்குவான். ரசூலுல்லாஹ் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரசூலுல்லாஹ்விடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இதுதான் முன்மாதிரி. எப்படி ரப்பிடம் நாம் உதவி கேட்கணும். சும்மா உட்கார்ந்து போட்டு ஏர் கண்டிஷன்ல உட்கார்ந்து 2 சாயை குடிச்சிட்டு யாரெல்லாம் நீ அத்தனையும் பார்த்துக்கோ, அது உதவி கேட்பதல்ல. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, பெருமானார் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கேட்கணும் முயற்சி. நம்ம பார்த்த ஹாஜரா ஸலாமுன் அலைஹா முதல் நாள் அவர்கள் சும்மா ஒரு இடத்துல உட்காரல, ஜம்சம் சும்மா வரல. அவர்கள் எவ்வளவு அந்த 3 கிலோமீட்டர் அண்ணளவா ஓடி 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 நின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கொடுத்தான். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமா யுத்தம் நடக்குது. இப்ப அவங்க முற்றுகையிட்டுட்டாங்க. நான் யுத்தத்தை க்ளோஸ் பண்றேன், என்ன நடக்குதுன்றதை நீங்க பார்க்கணும். சகோதரர்களே, அந்த யுத்தம் மிகவும் மதீனாவே அளவைக்கிற மாதிரி ஒரு தோழர் மரணிக்கிறார், ஷஹீதாக்கப்படுறார். அவர் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பத்ரில் எழும்பிய ரசூலுல்லாஹ்வுக்கு வீரமா பேசின ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹவுஸுடைய தலைவர், பெருமானார மதீனாக்கு கூட்டிட்டு வச்சு அழகு பார்த்த தலைவர். அவர் அந்த யுத்தத்தில் பாதிக்கப்படுறார். நான் பின்னாடி சொல்றேன். அவருடைய கையில் வந்து ஒரு அம்பு படும் வேகமாக, மின்னல் வேகமாக. அந்த அம்பால் ஒரு காயம் ஏற்பட்டிரும். அவருடைய உணர்வை அவர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. அல்லாஹ்விடம் கேட்கிறார், யா அல்லாஹ், உனக்கு தெரியும் இந்த ஸஅதுக்கு இந்த பூமியில் எது விருப்பம் என்று. உன்னுடைய தூதரை, அவர் அன்சாரியுடைய தலைவர், ஹவுஸுடைய தலைவர், உன்னுடைய தூதரை எவர்கள் வெளியேற்றினார்களோ அவர்களை அவர்களோடு யுத்தம் செய்வதை விட இந்த ஸஅதுக்கு விருப்பமான ஒரு காரியம் இல்லை. ரப்பே, இதனோட இந்த யுத்தம் முடிந்தது என்று சொன்னால் குறைஷிகளோடு என்னை நீ மரணிக்க செய்து விடியா அல்லாஹ். இதற்கு பிறகும் ஒரு யுத்தம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களோடு என்னை உயிர் வாழ வைத்து விடியா அல்லாஹ். 36 வயசு அவங்க உம்மா வாழ்றாங்க, அது வரைக்கும் அவங்க தாய் கூட மரணிக்கல. அவர் கேட்ட துவாவை அல்லாஹ் கபூல் ஆக்கிட்டான். சகோதரர்களே, அதனோட குறைஷோடைய ஃபைனல் வார். இதுக்கு பிறகு குறைஷோட யுத்தம் இல்லை. 10,000 10,000 பேர் இந்த
யுத்தம் என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்ய நாடினால் முழு உலகம் சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம தொழுது முடிஞ்சு ஓதுவோம். என்ன சொல்லுவோம்? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅதிய லிமா மனஅத். யா அல்லாஹ், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத, நீ கொடுத்ததை தடுப்பவர் யாரும் இல்லை யா அல்லாஹ். முழு உலகம் சேர்ந்தாலும் நீ கொடுத்ததை தடுக்க முடியாது யா அல்லாஹ், நீ தடுத்ததை கொடுக்கவும் முடியாது யா அல்லாஹ். ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல என்ன நடக்குது? 29 நாள் ஆகுது. யுத்தத்துடைய ஃபைனல் கட்டத்துக்கு நான் வர்றேன், வெரி ஃபைனல். அந்த நாள் பயங்கரமான குளிர். முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம், பயங்கரமான குளிர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச சஹாபாக்கள் மௌனமா இருந்த ஒரு சபை அண்டா அதுதான். 2 இடத்துல சஹாபாக்கள் பேசாம இருந்தாங்க வரலாறுல. 2 இடத்துல ஓடி ரசூலுல்லாஹ் கூப்பிட்ட, லப்பைக்க வ சஅதைக்க யா ரசூலல்லாஹ். என்ன யா ரசூலல்லாஹ், வந்துட்டேன் யா ரசூலல்லாஹ். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட இருந்தாங்க. 2 இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் பெருமானார் உத்தரவிடுற நேரம் அமைதி காத்தாங்க. ஒன்று ஹுதைபியாவில் ஹராத்தை கலைகிற நேரம், இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்ப்போம். அடுத்தது இந்த இடத்துல சஹாபாக்கள் இருக்கிற ராத்திரி, யுத்தத்துடைய கடைசி நேரம், பெருமானார் எழும்பி பேசுகிறாங்க. கடும் கூதல், கடுமையான கூதல் நிலவுது. சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, அசைய இயலாத கூதல். அந்த கூதலில் விட்டு வெளியில் நிற்கிறாங்க. அல்லாஹ் சோதிக்க முடியுமான மேக்சிமம் வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. சூரா அஹ்ஸாப் போடுற வார்த்தை ஓதுற நேரம் நடுங்குது கல்பு. அல்லாஹ் அவ்வளவு பயங்கரமான சோதனைக்கு அல்லாஹ் பயன்படுத்துறது இஸா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலா. இப்போ பாருங்க, அதாவது அல்லாஹ் அந்த கல்புகளை சொல்கிறான் எப்படி சோதித்தன. வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. அல்லாஹ் ஆட்டினோம், ஒரு ஆட்டு கட்டுமையா பிடிச்சு ஆட்டினோம். உப்பு துளியல் மூமினூன், மூமின்கள் சோதிக்கப்பட்டால். அந்த வார்த்தை ரப்புல் ஆலமீன் சொல்றான்டா, அது எனக்கு அதை மீட் பண்ணினவங்க எப்படி? நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், ரப்பனா லா துஆஹிஸ்னா இன் நஸீனா வ அக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் كما حملته على الذين من قبل ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به. யா அல்லாஹ் எங்க மேல எங்களுக்கு சுமத்த முடியாத அந்த சுமையை சுமத்தி விடாத. யாரு சொல்லி தந்தது கேட்க சொல்லி? அல்லாஹ். நாங்க பலகீனம், நாங்க இப்ராஹிம் நபி அல்ல, நாங்க அஸ்ஹாபு நபி அல்ல, நாங்க பலகீனம். அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தர கேளுப்பா. நைட்டுக்கு தூங்க போக்கல கேளு. ஆமன ரசூல் ஓதி, ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் படாத பாடுபட்டார்கள், அவர்கள் மீது சுமத்திய சுமை எங்கள் மீது சுமத்தி விடாதே அல்லாஹ். ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பி. எங்களுக்கு தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தி விடாதே அல்லாஹ். அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், அவர்கள் பட்ட வேதனை கொஞ்ச நெஞ்சமில்லை. ஜன்னாவுடைய கதவுகள் அவர்களுக்கு திறக்கப்பட்டது. அவர்கள் பறந்தார்கள், ஜன்னாவுக்கு பறந்தார்கள். இந்த பூமி இஸ்லாமிய கொடி, இஸ்லாம் கொடிகம்பத்தில் இஸ்லாம் என்ற கொடி பறந்தது. அவருடைய இரத்தம் பாலைவனத்தை நனைத்தது. அவர்களுக்கு பின்னாடி வந்தவர் உறுதியாக நின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீன் இந்த பூமியின் எல்லா கோணங்களுக்கும் போச்சு. இன்றைக்கு கனடாவில் மிம்பருக்கு ஏறினா உமர் பின் கத்தாப் தெரியும் அவர்களுக்கு. இன்றைக்கும் அமெரிக்காவில் மிம்பருக்கு ஏறினா அபூ தல்ஹாவை தெரியும் அவர்களுக்கு. இன்றைக்கும் ஜப்பான்ல மிம்பருக்கு ஏறினால் அவர்களுக்கு ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும். அல்லாஹ் அந்த பெயர்களை கூட அழிக்க விரும்பல. ஹாத்தமுல் அன்பியாவை மட்டும் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தவில்லை. அவரோடு இருந்த தோழர்களுடைய பேரும் 1400 இயர்ஸ். அவர்களுக்கு ஸ்டாச்சூஸ் இல்லை, அவர்களுக்கு சிலை இல்லை, அவர்களுக்கு செல்ஃபி இல்லை. அவங்க எங்க பேரை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லல. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு இஸ்ஸத்தை வைத்திருக்கிறான் இந்த மண்ணுக்கு மேல். உலகம் இன்றைக்கும் தங்களுடைய உறவை விட அவர்களை நேசிக்கிறோம். நாம் அவர்களை பற்றி பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏண்டா அது பயங்கரமான நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பின்னாடி, அவர்களுக்கு முன்னாடி நின்று கொண்டு அவர்களை ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல அவங்களுக்கு நேரடியாக ஒப்பந்தம் வாங்கலாம். குறைஷ் வாங்க, வந்துச்சு, விலை வந்துச்சு, வாங்க, ஆளை தர்றோம்.
எங்கள் தோட்டங்களோட ஈச்சப்பழம் அது இதெல்லாம் ஒன்றும் கேட்கக்கூடாது. நாங்கள் மதீனால இருக்கிற மாதிரி இருக்கிறோம், ஆளை தர்றோம், எடுத்துகிட்டு போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விலை பேசி கொடுக்கலாம். அவர்கள் சொன்னார்கள், இறந்தாலும் தரமாட்டோம்டாங்க. நாங்கள் மௌத்தாயினாலும் ஹாத்தமுல் அன்பியாவுக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்பதுக்கு அவர்கள் நின்றார்கள். அல்லாஹ் அதை ப்ரூஃப் பண்ணுறான். அவங்க ஈமான், அவங்க யார், அவங்க பிள்ளைகள் அங்கே இருக்குது. அல்லாஹ் சொல்கிற சில அந்த சூரா அஸாபுடைய ஆயத்தை போய் பிரட்டி பாருங்க வீட்டில். அது டீட்டெயிலாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். யுத்தத்துடைய ஃபைனல் மூமெண்ட்ஸை நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வந்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு உதவி பண்ணணும், பரிசு ஜன்னான்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஜன்னான்னு சொன்னால் பரவாயில்ல, இந்த பரிசு ஜன்னா இல்லை, என்னோட ஜன்னாவில் இப்படி இருக்கலாம். இதுதான் ஆஃபர். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்குமெண்டு. ரசூலுல்லாஹ்வோட ஜன்னாவில் இப்படி இருக்கலாமண்டா, பக்கத்தில் இருக்கலாமண்டா, அதுக்கு எவ்வளவோ தோழர்கள் பாடுபட்டாங்க, எவ்வளவோ பாடுபட்டாங்க சகோதரர்களே. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்தில் போய் ஜன்னாவில் நிற்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. காபல் அஸ்லமி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பொடிய இளைஞர். அஸ்லமி கோத்தூர் ரொம்ப தூரம் வந்தவர். அஹ்லு சுஃபால பள்ளிவாசல் முற்றவெளியில் கூரை இல்லை, ஈச்சப்பரத்தில் ஒரு துண்டை கொடுத்து சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ்ண்டாங்க. அவங்களோட தேவை ரசூலுல்லாவை பார்க்கணும், அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். அதாவது ரபியத் இப்னு கஅப் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் காலையில் ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுக்கு கிளம்பி வருவாங்க. எங்களை மாதிரி லைட்டு போட லைட் இல்லை, ஃபேன் போடுறதுக்கு ஃபேன் ஆஃப் பண்ணுறதுக்கெலாம் சத்தம் கேட்காது, ஏர் கண்டிஷன் போடுற சத்தமெல்லாம் வராது. பெருமானார் வெளியே வர ஒரு உருவம் நிற்கிது. அந்த இளைஞன் நிற்கிறார், ரபியத் இப்னு கஅப் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு. முன்னாடி நிற்கிற நேரம் தண்ணியை வச்சுட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யாரோட உதவியும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை தனியாக செய்வாங்க. எனக்கு அது செஞ்சுத்தாங்க, இது செஞ்சுத்தாங்கன்னு ஹாத்தமுல் அன்பியா கேட்டதே இல்லை. தஹஜ்ஜத் வேலையை அவர் தீர்மானிச்சிருக்கிறார். பெருமானாருக்கு அவர் கையில் தண்ணி கொடுக்கணுன்ற ஆசை. பெருமானார் கொடுத்தா மறுக்க மாட்டாங்க. கொடுத்து போய் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவுடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவெடுக்கிறாங்க. யாருமே இல்லாத நேரம், இந்த மண்ணுக்கு மேலே அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்திருக்கிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதரும் இன்னொரு தோழரும் தனிமையில் நிற்கிற நேரம், பெருமானார் அவர் கண்ணை பார்த்து கேட்குறாங்க, சல்லி சல், என்ன வேணும் கேளுங்கள் என்கிறார். பெருமானார் மதீனாவுடைய தலைவர், அவர் தனக்கென்று எடுக்காவிட்டாலும் எவ்வளவோ ஒட்டகங்களை தர்மமாக கொடுக்குறார். வர்றவங்க போகிறவங்களுக்கு அள்ளி கொடுக்குறார். பிலால் கொடுத்துருங்கன்றார். பெருமானார் கேட்குறாங்க, ரபியத் இப்னு கஅப் அஸ்லமி தனக்கு நேசம் வச்சதில் அளவு என்னண்டா, எல்லாத்தையும் விட்டு விட்டு பள்ளிவாசல் முற்றவெளியில் தூங்குறார். காலையில் எழுப்பினார் ரசூலுல்லாஹ், மாலையில் ரசூலுல்லாஹ். ஹாத்தமுல் அன்பியா விட்டும் அவருக்கு வெளியே போக முடியாத அவருடைய கல்பு பறிப்போய் விட்டது. பெருமானார் கேட்குறாங்க, ரபியா என்ன வேணும் என்று கேட்குறாங்க. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தஹஜ்ஜுடைய வேலை. பெருமானார்ட்ட என்ன கேட்கலாம், யார சொல்லலாம், உங்களுக்கு தெரியும் தானே, ஒன்றுமே இல்லை, ஒரு வீடு செஞ்சு தந்துடுங்க, நான் ஒரு கல்யாணத்தை முடிச்சு அங்கே வாழ்ந்துட்டு போயிடும், யார சொல்லலாம். அப்படி கேட்கவே இல்லை. அவருடைய கல்பு சுப்ஹானல்லாஹ். இது மதீனாவிலே ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்த உணர்வு. பெருமானாரை பார்த்து கேட்டார், யார சொல்லலாம், எனக்கு ஒன்று வேணும், யார சொல்லலாம், எனக்கு ஒன்று வேணும். இன்னி அஸ்அலுக்க முராஃபகத்தக ஃபில் ஜன்னா யார சொல்ல, எனக்கு ஒன்று வேணும், ஜன்னாவில் உங்களோட நான் இருக்கணும் யார சொல்லலாம். இன்றைக்கு அல்லாஹ் உங்களை நேரடியாக பார்த்து சந்திக்கிற வாய்ப்பை தந்துட்டான். ஜன்னாவில் நீங்கள் நபிமார்களோடு சாலிஹீன்களோடு சுஹதாக்களோடு உங்களை நிறைய பிஸியாக நிற்கிற நேரம் இந்த ரபியா எங்கே யார சொல்லலாம், உங்கள் பக்கத்தில் வரலாமா? இதுதான் அவர் கேட்ட உணர்வு. யார சொல்லலாம், உங்களோட நிறைய பேர் இருப்பாங்களே யார சொல்லலாம். ரபியத் இப்னு கஅப் அஸ்லமிக்கு அந்த வாய்ப்பு உண்டா யார சொல்லலாம். உங்கள் பக்கத்தில் உங்களோட அல்லாஹ் பழக பழக பாலும் புளிக்கும்பாங்க. ஒரு மனுஷரோட பழகினா ஒரு நாள் 2 நாள் 4 நாள் அதோட தேவை போதுமெண்டாகிடும். துனியாவுடைய எந்த பொருளும் அப்படிதான். போனை வாங்குறீங்க 4 நாளைக்கு எப்படி வைப்பீங்க, ஒரு 10 நாள் போக பழைய போனா போயிடும். பெருமானார் மட்டும் பார்க்க பார்க்க புதுசாகிட்டே இருப்பார். நெருங்கணும் 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 என்ற உணர்வே வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பண்பு மனம் வீசிக்கொண்டே இருக்கும். அதை அவர் பக்கத்தில் வந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரோட வாழணும் மரணிக்கணும் என்று துடிப்பார்கள் சகோதரர்களே. அந்த அளவுக்கு உணர்வு மிக்கவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து சொன்னாங்க, ரபியா பெருசா கேட்டுட்டீங்க, அவ கைர ஜாலிக், இது சாதாரண ஆஃபர் இல்லைன்னு சொல்றதுக்கு நான் சொல்றேன். பெருமானார் அவரை பார்த்து கேட்டாங்க, வேற ஏதாவது கேளுங்களேன் ரபியா. அறிஞர்கள் சொல்றாங்க, ஒன்று துனியாவில் ஏதாவது கேட்பதுக்கு ரசூல்லா சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ரசூல்லா ராஜா
இல்லை இது ரொம்ப கஷ்டமானது என்பதுக்கு அவ கைரஜாலி வேற ஏதாவது கேளுங்கள் என் ரபியா. சகோதரர்களை நாமெல்லாம் சாதாரண உட்கார்ந்திருக்கணும். ஜன்னா கன்ஃபார்ம் மாதிரி எங்களுக்கு ரசூல்லா மடியில் தூங்குற மாதிரி நம்ம நிற்கிறோம். இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டவர்களுக்கே ஜன்னாவுக்கு போய் ரசூலுல்லா பக்கத்தில் போகிறதுக்கு எவ்வளவோ கண்டிஷன் இருந்தா நாமெல்லாம் எங்கே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்ய வேண்டும். அதிகம் அதிகம் அர்ப்பணிக்க வேண்டும் சகோதரர்களே. அதிகம் அதிகம் மறைவாக தர்மம் செய்ய வேண்டும். ஏழை எளியவர்களை பார்க்கணும். அனாதைகளை பராமரித்தவரும் நானும் மறுமையில் சுவர்க்கத்தில் இப்படி என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்து கபூலாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரபியா அவ கைர ஜாலிக், வேற ஏதாவது கேளுங்கள் என் ரபியா. ரசூலுல்லாஹ்வை பார்த்தவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், அதை தவிர வேற எதுவும் இல்லை யா ரசூலுல்லாஹ். இந்த ரபியாவுடைய கல்வியில் வேற எதுவும் இல்லை யா ரசூலுல்லாஹ். நீங்க வேணும் யா ரசூலுல்லாஹ், நீங்க வேணும். உங்களோட ரபியா சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்த ரபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதிகமா சுஜூதில் ஈடுபடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ரபியா, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன உதவி தெரியுமா? சுஜூதை அதிகப்படுத்துங்க ரபியா. அல்லாஹ்விடம் மற்றது பேசிக்கொள்வார்கள் ரசூலுல்லாஹ். ஆனால் பெருமானார் வாக்கு கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகமாக சுஜூது செய்யுங்கள் என்றார்கள். அல்லாஹ் அதை கபூலாக்குவான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அதை கபூலாக்குவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், இந்த ஆஃபர் சாதாரணம் என்று நினைக்காதீர்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹ் ஆஃபர் கொடுக்கிறாங்க. அஹ்ஸாபுடைய 29வது நாள் எல்லாருமே கடுமையாக கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. என்ன ஆஃபர் தெரியுமா? இது பயங்கரமான ஆஃபர். இந்த இடத்துல இருந்து அங்கே போகல. நான் என் சகோதரர் என்ன சலாம் தர போகல, என்ன குளிராக இருக்குதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் கூதலில் இருந்து பழகிட்டீங்க. எனக்கு சும்மா இருந்தாலே கூதலாக தான் இருக்குது. அதில் வேற ஏர் கண்டிஷனை போட்டால் டபுளாக போகுது. அந்த அளவுக்கு என்ன, நீங்கள் கூதலில் இருந்து இப்போ சம்மருக்கு வருது. அந்த கூதலை பற்றி வர்ணிக்கிறார்கள். முஸ்லிம் எடுத்து பார்த்துக்கிட்ட பயங்கரமா ஒருவருக்கு எழும்ப முடியாத கூதல், கம்பளியை போத்திருக்கிறாங்க. அது அல்லாஹ் அந்த கூதலை அனுப்பினான் என்பது நான் பிறகு சொல்லுவேன். ஏண்டு என்ற அல்லாஹ் இப்ப குறைஷிகளை மற்றவர்களையும் அனுப்ப போவதுக்கு அனுப்பின ஒரு அதாவது ஒரு இந்த இடத்துல அல்லாஹ் அந்த கூதலை அனுப்பிதான் விரட்ட போறான். சொல்ல கேட்கிறாங்க, அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆளை சூஸ் பண்ணுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரச்சனைண்டா ஒரு ஆளுக்கு ஜன்னாட வாசல் திறக்கப்படும். ஒரு சண்டைண்டா 14 பேர் ஜன்னாவுக்கு பறந்துருவாங்க. பத்ர்ல ஒரு கூட்டம், உஹதுல ஒரு கூட்டம், அஹ்ஸாப்ல ஒரு கூட்டம். சகோதரர்களே, ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஜன்னாவுக்கு போவார்கள். சகோதரர்களே, அவருடைய அர்ப்பணிப்பு அல்லாஹ் அதை பொருந்து கொண்டு ஜன்னாவுக்கு. இப்ப ரசூலுல்லாவோட ஜன்னாவுல நிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சா பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் என்ன தெரியுமா கண்டிஷன்? அந்த பக்கம் அபூ சுஃபியான்ட படை இருக்குது. இங்கேருந்து நடந்து போய் அகலை தாண்டி போய் அவங்க என்ன மஷூரா பண்ணுறாங்கன்னு கேட்டுட்டு வாங்க. யாருக்கு முடியுமோ அவங்க ஜன்னாவில் என்னோட இப்படி இருப்பாங்கன்னு அறிவிச்சிட்டாங்க. சபையில் யாருமே பேசலை. ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்கிறாங்க, யாரும் ஆசை இல்லாமையா எழும்ப முடியலை. அவர்கள் கல்பால் அவர்கள் செய்த தியாகங்கள்லாம் நாம ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த இடத்துல அந்த கூதல் எப்படி என்று கொஞ்சம் கவனிச்சு பார்க்கிறதுக்கு சொல்றேன். யாருமே இல்லை. ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியை பார்க்கிறார். அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தோழரை தெரிவு செய்வாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் தெரிவு செய்தது ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு, சாஹிபு சிர், ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியங்கள் தெரிந்த தோழர். பள்ளியில் இன்னால்லாம் முனாஃபிக். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனது இவருக்கு, பப்ளிக்காக சொல்லலை. என்ன பெரிய பிரச்சனை வந்துடும். முனாஃபிக் என்று சொன்னால் அவர் மறைச்சி வச்சுக்கொள்ளணும். பெருமானாருக்கு தெரியும் என்பது அதை அவருக்கு சொல்லி இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி கொடுத்த ரகசியத்தை பாதுகாக்கிற தோழர் ஷாஹிபு சிர். ஹுதைஃபாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்ல, கும் யா ஹுதைஃபா, ஹுதைஃபா எழும்புங்க. அவர் சொல்றார், வல்லாஹி வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் ஆன்மா இருக்கிறது அவன் மீது ஆணையாக. அஹ்ஸாபுடைய அந்த நாளில் ரசூலுல்லாஹ் என்னை எழும்ப சொன்னார். பெருமானார் பேசியதுக்கு பிறகு மறுபேச்சு பேசக்கூடாது என்பதற்கு என்னால் எழும்ப முடியலை. நான் எழுந்து நின்றேன். உதைஃபா போங்கண்டாங்க. வல்லாஹி
ரசூலுல்லாவுக்கு என்ன கட்டுப்பாடு! உலகத்தில் இப்படி ஒரு லீடர் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? சம்பளம் கொடுத்து ராணுவத்தை வைக்கலாம், ஆனா இப்படி ஒரு அடக்கத்தை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. ஹாத்தமுல் அன்பியா முஹம்மது ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தாண்டி நிரூபணமாகிற இடங்கள் இதெல்லாம். அவர் சொன்னார், வல்லாஹி நான் கிளம்பினேன், என்னால் முடியல, ஆனால் ஒரு சூடு வந்துச்சு, நான் அங்கே போய் நிற்க காட்டி சூடு காத்தில் பறந்தேன் வல்லாஹி என்றார். எனக்கு கூதல் காணாமலே போச்சு, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அல்லாஹ் அவரை தெரிவு செய்த நாள் ஜன்னாவுக்கு. நான் அப்படியே போனேன், அங்கே நெருப்பு மூட்டி அபு சுஃபியான் பேசிக்கொண்டிருப்பதை நான் கேட்டேன். அந்த இடத்துல அவங்க கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க, அவங்க போக ரெடி ஆயிட்டாங்க. ஏண்டா அவங்களுக்கு இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியலை. நான் திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மெசேஜை வச்சு, நீங்கள் என்ன இதுக்கு மேலே யாரும் அசையலாமல் யுத்தம் நின்றுட்டு, யுத்தம் அதோடு நிற்குது. இப்போ நிற்கிற நேரம் அல்லாஹ் ஒருவரை சூஸ் பண்றான் ரசூலுல்லாஹ் பக்கத்தில். நாளைக்கு போய் மறுமையில் ஏன் இவர் இவ்வளவு வேலை செஞ்சாதான் அவ்வளவு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்பயும் சொன்னேன், அல்லாஹ் ஒரு நாளும் காரணம் காட்டுவோம், ஏன் இவருக்கு இந்த அந்தஸ்து, இவ்வளவு கணக்கு, ஏன் இந்த வேலை உங்களுக்கு பண்ணலாமா? செத்து போயிருவீங்க, இந்த கூதல நடப்பீங்களா? போனதனால் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட நிற்பார்கள் பக்கத்தில். அங்கே ஜன்னாவில் நிற்பார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் அதை தெரிவு செய்த விதம் அது. அப்பொழுது அவர் வருகிறார். அந்த ஹதீஸ் எப்படி முடியுது தெரியுமா? ஃபஜ்ர் தொழுகைக்காக ரசூலுல்லாஹ் எழுப்பாட்டுறாங்க. தன்னுடைய சுவர்க்கத்து தோழரோட கொஞ்சி, ஹுதைஃபா எலும்புங்கன்றாங்க. அவர் தூங்கிறவர், அவர் அழகா சொல்றார், நான் கம்பளியை பூத்த ரசூலுல்லாஹ் செல்லமாக என்னை கொஞ்சினார்கள் என்றார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா இந்த பூமியிலே ரசூலுல்லாவை நெருக்கி அவர்களை ஜன்னாவுக்குரிய வாக்குறுதியையும் கொடுத்து விட்டு அவர் அழகாக அந்த ஹதீஸை சொல்லி முடிக்கிறார். அல்லாஹ் அப்படின்றார். இப்ப யுத்தத்துடைய கடைசி நிமிடங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற பகுதி இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். கடைசி நிமிடங்கள். இப்பொழுது 10,000 பேர் வெளியே நிற்கிறாங்க. இதுக்குள்ள நிறைய நடக்குது. யுத்தம் நடந்துட்டே இருக்கிற டைம்ல ஒரு பிரச்சனை வருவது. குறைஷிகள் வர்றாங்க, இந்த பக்கமாக அரபுகள் வர்றாங்க. வந்து யகூதிகளோட ஒரு ஒப்பந்தம் பேசுறாங்க. இங்கால இடம் தர்றீங்களா, கதையை முடிச்சிருவோம், பெரிய டீல் பேசுறாங்க. துரோகிகள் யகூதிகள் என்ன பண்ணினாங்கண்டா, இவ்வளவு காலமா நானா தம்பியா பழையிட்டு இருந்தாங்க. அன்சாரிகளோடு நான் சொல்கிறேன், பிரச்சனை இருந்தாலும் வியாபாரத்தில் அப்படி பண்ணினாங்க, எல்லாம் நல்லா இருந்தாங்க. உடனே டோரை ஓப்பன் பண்ணி கொடுக்குற மெசேஜ் வருவது. இந்த ஃபைனல் மூமெண்ட்டை மட்டும் குர்ஆன் வீடியோ பண்ண மாதிரி சொல்லுது. அந்த இடத்த மட்டும் நான் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன ஆகுது, அந்த இடத்துல யகூதிகள் வெளியே வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண மனிதர், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை மாதிரி நான் மனிதன், யூஹா இலைய, எனக்கு வகை வருகிறது என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை ஒரு மனிதர் எப்படி முடிவெடுக்கணுமோ அப்படி முடிவெடுக்க வச்சிருந்து அதுக்கு பிறகுதான் வகை அறிவிப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருக்கிற டைம்ல ஆள் அனுப்புறாங்க. பின்னாடி செலப்பு மெசேஜ் கேள்விப்பட்டு வருகுது. அல்லாஹ்வுடைய தூதரை யகூதிகள் ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க. முறிச்சா முடிஞ்சு போச்சு. உள்ளக்கு என்டர் ஆகினா சரம் மாறியா பெண்களை வெட்டி வீழ்த்தி ரத்த ஆறு ஓடும். யுத்தம் கலப்ஸ் ஆயிரும், டோட்டலா முடிஞ்சு போயிரும். இந்த எல்லாம் பிளான் பண்ணவங்கள அவ்வளவு முடிஞ்சிரும். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் அனுப்புறாங்க. ஹதீஸை கொஞ்சம் விரட்டி பாருங்க. அவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட அரபுல பேசல, அவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சைக்கினை வேறு மூலமாக சொல்கிறாங்க. அவர் சொன்னது உண்மைதான். ஏன் அந்த ஹதீஸை நீங்கள் படித்து பார்க்க போக்கல, ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியாக யாரும் சொல்லலாம். அவங்க எதுக்கு தெரியுமா? பெருமானார் சபையை குழப்பல. இந்த மெசேஜ் வெளியே போனால் எல்லாரும் தடமாறிடுவாங்க. பிள்ளைகள், பெண், மனைவி அங்கே, அதை பாதுகாக்க அங்கே ஓடுறதா இங்கே ஓடுற நிலை குலைஞ்சு போயிடும். பெருமானார் மெசேஜை கேட்குறாங்க, உண்மையாண்டு. அவர் போயிட்டு ஆமான்ட்டாங்க. ஆமா, அவர்கள் ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க. இப்ப ரெத்தார் ஓட போகுது. இது அல்லாஹ் சொல்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு. குர்ஆன்ல என்றைக்காவது யா ஐயுஹல்லதீன ஆமனு கொண்டு வந்தா உடனே கையை கட்டி நின்றுங்க. அது ஈமான் கொண்டவர்களோட ஸ்பெஷலி அல்லாஹ் பேசுறான். யா ஐயுஹர் ரசூல், ரசூலோட, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களோட, யா பனி ஆதம், ஆதமுடைய மனிதர், யா பனி இஸ்ராயில்,
யா ஐயுஹல்லதீன ஆமனு, எங்களோட நாங்கள் ஈமான் கொண்டிருந்தால் எங்களோட, யா ஐயுஹல்லதீன ஆமனு உذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு செஞ்ச நிஅமத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்கன்றான் அல்லாஹ். இஸ்ஜாஅத்கும் ஜுனூத், ஒரு படை வந்தது. அல்லாஹ் சொல்றான், படை உங்களுக்கு வந்த நேரம் நான் செஞ்சதை பாருங்க. எப்படி வந்தேன்டா, அவங்க எப்படி வந்தாங்க, மின் ஃபௌகிக்கும் ஒமின் அஸ்வல மின்கும், மேலால வந்தாங்க கீழால வந்தாங்க. மேலால வந்தாங்கடா ரொக்கெட்ல வந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை. மேல் ரோட் கீழ் ரோட், இந்த ரோட்லயும் ஆட்கள் வந்துட்டாங்க, அந்த ரோட்ல என்ன அர்த்தம், யகூதி ஒப்பந்தத்தை முறிச்சிட்டான். அந்த ரோடும் முடிஞ்சு இந்த ரோடும் டோட்டல் 10,000 பீப்புள் ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணி மிஷனை முடிக்க போற கட்டம், ஃபைனல் மூமெண்ட். அல்லாஹ் அண்ணா இன்னாண்டு இருக்க போக்களை தான் இப்ராஹிம் நபி கொண்டு போய் கத்தி எடுத்துட்டாங்க. இஸ்மாயில் வெட்ட போறாங்க. யா இப்ராஹிம் ஃபனாதைனா, யா இப்ராஹிம், இப்ராஹிமிட நாங்கள் கூப்பிட்டோம். வேணாம், கத்தியை தூக்கி எங்கேயோ வச்சு கத்தி வெட்டத்துக்கு தூக்கிட்டாங்க. வெட்ட போறன்னு கையை ஓங்குறாங்க. ஃபனாதைனா ஐயா இப்ராஹிம், இப்ராஹிம் வேணாம், கது சத்தக்தர் உயாண்டான் அல்லாஹ். அதே மாதிரி மூமெண்ட் இதோட முஸ்லிம்கள் முடிஞ்சிரும் என்ற ஒரு மூமெண்ட்டை கொண்டு வந்து முனாஃபிக்கை தனியாக்கி மூமின்களை தனியாக்குறதுக்கு அல்லாஹ் லாஸ்ட் மூமெண்ட்ல வந்தா என்னாச்சு, அல்லாஹ் அறிவிக்கிற இஸ்ஜாஉ மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும் இஸ்ஸாகத்தில் அப்சார் வ பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர் வ தظنون பில்லாஹி லுனூனா. அல்லாஹ் சொல்றான், இது வீடியோ காட்சி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரா அஹ்ஸாப் வீட்டுக்கு போய் பிரட்டி பாருங்க. ஆடியன்ஸ் சஹாபாக்கள். அல்லாஹ் சொல்றான், எப்ப சொல்றான், யுத்தம் முடிஞ்சு சொல்றான். நீங்க எப்படி தெரியுமா இருந்தீங்க, உங்க வீடியோ உங்கள்ட்ட இருக்காது. இன்றைக்கு நாங்கெல்லாம் பயந்து இருக்கிற நேரம் எங்கட போட்டோவை காட்டிட்டு ஏப்பா இப்படித்தான் இருந்தீங்கன்னு காட்டுற மாதிரி அல்லாஹ் சொல்றான், இஸ்ஸாகத்தில் அப்சார். மெசேஜ் வந்து சேர்ந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. இஸ்ஸாகத்தில் அப்சார், உங்க பார்வை அப்படியே வா, நாங்க சொல்லுவோம் திக்குமுக்காய் நிக்கிற மாதிரி. என்ன ரசூலுல்லாஹ் இங்க வந்துட்டாங்க, ரத்த ஆறு ஓடும், எங்களை காலி பண்ணிடுவாங்க. இவ்வளவு நாங்க கிட்டி வந்த கொள்கை கோட்பாடு மதீனால உருவாக்கினது, இவ்வளவு ஷஹீதாக்கப்பட்டது ரசூலுல்லாஹ் நடுவுல. அவர்கள் வந்தால் 10,000 பேர் தாக்கு பிடிக்கவே இயலாத ஒரு கணம், 7,000 பேர் வெளியில நிக்கிறாங்க. கூடுதலா இவங்க 3,000. ஃபைட் எப்படி பண்றது, ஃபைட் பண்ண முடியாம தான் இது நடந்துச்சு. நீங்க சரியா கணக்கு போட்டு பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் யுத்தம் போனா யுத்தம் தோக்கு. ஏன் தெரியுமா, இம்போர்ட் பண்ணுறது யாரு தெரியுமா, அவங்க. இவங்களுக்கு இம்போர்ட் பண்ண இயலாது. வேற நாட்டில் இந்த அலப்பிக்கல இருந்தால் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அம்பு ஏவி 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 இருந்தால் அம்பு ப்ரொடியூஸ்ட் ஆகிட்டே இருக்காது. எவ்வளோதான் பண்ணலாம், அம்பு முடிச்சிடும். முடிஞ்ச பிறகு இந்த பக்கம் ஓஞ்ச பிறகு விளங்கும் அம்பு காலி என்று அவங்க வருவாங்க. அதனால தான் அவங்க 1 மாதம் வெளியே நின்றாங்க. அவங்களுக்கு அந்த டேட்டை எதிர்பார்த்தாங்க. அடி முடிச்சா எங்களுக்கு முழு அரபிகளோட இதுவும் இருக்குது, நாங்க அந்த டைமுக்கு வருவோம். சரியா 29வது நாள் அவங்க கை ஓங்க போகுது. ஒப்பந்தம் எல்லாம் இதாயிட்டு பின்னாடியும் பட வரப்போகுது. எல்லா கிரவுண்ட் செட்டப்பும் வெற்றி என்று அவங்க கொண்டாடுற டைம் வரப்போக்கள் அல்லாஹ் சொல்றான். மூமின்களோட நிலைமையை வீடியோ பண்ற மாதிரி அல்லாஹ் காட்டான். இஸ்ஸாகத்தில் அப்சார், உங்க கண்கள் பிதுங்கி நிக்குது. என்ன, அந்த கண் அசையல்ல, அவ்வளோ பயங்கரம். வபலகத்தில் குலூபுன் ஹனாஜிர், கல்பு தொண்டை அடைச்சிட்டு. அப்படின்னா இந்த இதயம் வந்து அப்படி தொண்டைக்கு வாரத சொல்றல, அரபுகள் பாவிப்பாங்க அந்த காலத்துல. உச்சக்கட்ட பயம் வந்தா பேச்சு வராது. என்னப்பா ஏதாவது ஒரு பயங்கரமா நடந்துச்சுன்னா உன் பேர் என்ன, பயத்துல உச்சக்கட்டத்தில் பேரை மறந்துடுவான். இது மாதிரி அல்லாஹ் சொன்ன வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், உங்க கல்புகள் தொண்டை அடைச்சிச்சு. இப்ப யாருக்கு அல்லாஹ் சொல்றான், இது யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் ஆகி முடிஞ்சதுக்கு பிறகு உட்கார வச்சு அல்லாஹ் வகை அறிவிக்கிறான். நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா, ஃபைனல் மூமெண்ட் எப்படி தெரியுமா, ஆடியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் நாங்க இல்ல, சஹாபாக்கள், அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அப்படியே கேட்கிறாங்க, நாங்க இப்படியா இருந்தோம். ஆமா, அவங்களுக்கு எல்லாம் நேரடியா சொல்றேன், அவங்களுக்கு தெரியுமே நாங்க அப்படிதான் இருந்தோம். வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், அவங்க மௌத்தாகிறத பயப்படல, அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கொண்டு ஆயிரக்கூடாது என்ற ஒரு பயம். வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர்
وَتَظُنُّونَ بِاللَّهِ ظُنُونَا. அல்லாஹ்வை பற்றியே நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு சிலர்கள் முனாஃபிக். நீங்கள் குர்ஆனில் பார்த்தீங்கன்னா 2 ஆயத்து தான் யுத்தம் வெற்றியை பற்றி பேசும், மீதி அத்தனை நிஃபாக்கை பற்றி பேசும். அல்லாஹ் கல்பை தான் பேசுவானே தவிர ஆயுதத்தை பேச மாட்டான். யுத்த வெற்றி நிறைய பேச மாட்டான். முனாஃபிக் என்றதை யார் முனாஃபிக் எது அதை தான் அல்லாஹ் சொல்லுவான். وَتَظُنُّونَ بِاللَّهِ ظُنُونَا. அல்லாஹ்வை பற்றியே நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. யாரும் ஹுனாலிக புத்துலியல் முஃமினூன். அந்த இடத்துல மூமின்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள். வஸுல்ஜிலு ஜில்சாலன் ஷதீதா, கடுமையாக சோதிக்கப்பட்டார். யுத்தம் இதெல்லாம் இந்த டென்ஷன் சிச்சுவேஷன் அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். உங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச நிஅமத்தை கொஞ்சம் நினைச்சு பாரு. நிஅமத்தை நினைக்கணுமே நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல. அல்லாஹ் செஞ்ச நிஅமத்துகளுக்கு நாம நன்றி செலுத்தணுமே. லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். அல்லாஹ்க்கு நீங்க ஷுக்ர் பண்ண அதிகப்படுத்துவேன் அல்லாஹ் சொல்றான். அந்த கிரவுண்டை உருவாக்கி கொடுக்குறான் அல்லாஹ். உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இஸ் ஜாஅத்துக்கும் ஜுனூத். அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்க. எங்களுக்கு அது 10,000, எங்களுக்கு அது பெரிய கூதல், எங்களுக்கு அது ஒரு பலமான இது. அல்லாஹ் பேசி முடிக்கிறது பாருங்க, யுத்தத்தை முடிக்கிறான். நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணேன். இஸ் ஜாஅத்துக்கும் ஜுனூத், ஒரு படை உங்க மேல வந்துச்சு. ஃபஅர்சல்னா அலைஹிம் ரிஹன் வஜுனூதன் லம் தரவு வகான அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா. முடிச்சு யுத்தத்தை முடிச்சிட்டான் அல்லாஹ். என்ன சொல்றான் தெரியுமா? ஃபஅர்சல்னா அலைஹிம் ரிஹன், ஒரு காத்து அனுப்பினோம்பா. பெரிய சூறாவளி எல்லாம் சொல்லல, ஒரு காத்து அனுப்பினோம். வஜுனூதன் தரவுகா, நீங்க பார்க்காத ஒரு படையை வச்சோம். வகான அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா. நீங்க எப்படி நடந்து கொள்றீங்கன்னு அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். பிரச்சனை என்னன்னு விளங்குதா? யுத்தம் இல்ல பிரச்சனை, நீங்க எப்படி நடந்தீங்க, உங்க தூதரோட எப்படி நடந்தீங்க, உங்க தூதருக்கு பக்கத்துல எப்படி நடந்தீங்க, இத அல்லாஹ் கவனிப்பதுக்கு செஞ்சான். யுத்தம் எல்லாம் மெட்டரே இல்ல, அடிச்ச காத்து. குறைஷிகள் எழும்பி ஓடினார்கள். அவர்கள் அதுக்கு மேல் மதீனாவில் இருக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா அந்த கூதலும் காத்தும் அவர்களை விரட்டியது. பெருமானார் காலையில் எழும்பினார்கள், சொன்னார்கள், இதற்கு பிறகு வல்லாஹி எங்களுக்கும் குறைஷிகளுக்கு யுத்தம் முடிந்து விட்டது என்றார். அனௌன்ஸ்மெண்ட். எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பாருங்க, மக்கா தோத்து விட்டது, நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்பதுதான். இதற்கு பிறகு எங்களுக்கும் அவர்களுக்கும் யுத்தம் முடிந்து விட்டது என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் ஃபைனல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னும் ஆண்டுகள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதாவது இதனுடைய தொடர்ச்சியில் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தியோடு மற்ற விஷயங்களை சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய உதவி இந்த மண்ணுக்கு வந்த விதத்தை நாம் படிக்கிறோம். அந்நசீர், நம்ம அல்லாஹ்வுடைய திருநாமங்களை படிக்கிறோம். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்கள் இருக்கிறது. ஃபதுஊஹு பிஹா, அதை கொண்டு நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். ரஹ்மானை இந்த இரவுலே நம்ம ரஹ்மான் என்று கூப்பிடுவோம். மாலிகுல் முல்க், அவனை ரஸாக் என்று கூப்பிடுவோம். நசீர் என்று கூப்பிடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் அவனுடைய திருநாமங்களை கொண்டு அழகிய பெயர்களை கொண்டு அழைக்கிற நேரம் அல்லாஹ் அதுக்கு பதில் கொடுக்கிறான். சகோதரர், அல்லாஹ் அதை கொண்டு அழைக்க சொல்கிறான். இந்த நாம் படிக்கிறதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்களை படித்து அல்லாஹ்வை புரிந்து கொள்கிறோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா அழையுங்கள் உதவியாளனை, அவன் கைவிடவே மாட்டான். சகோதரர்கள், ஒரு போதும் கைவிட மாட்டான். அழையுங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை. உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையா யாரை நம்பாதீங்க சகோதரர்களே, தருவார்கள், தராமல் இருப்பார்கள். ஒரு ரஸாக் சுல் குவத்தில் மதீன் இந்த ஜில் அர்ஷில் மஜீத். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி அல்ல, மதியனுக்கு போய் 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு என்ன சொன்னார்னு நினைக்கிறீங்க? அதாவது அவரை ஒரு மரத்து நிழல்ல அப்படியே பார்க்குறாரு. ஃபக்கால இலம், ஒரு லில்லி, அந்த மரத்தடியில் உட்கார்ந்துட்டு அவர் சொன்னார், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ அருளக்கூடிய நன்மைகளில் தேவையுடையவனாக நிற்கிறேன் என்று சொன்னார். அல்லாஹ் அந்த துவாவை உடனடியாக கபூலாக்கி 10 வருஷத்துக்கு மேலே ரிஸ்க்கு, மனைவியை கொடுத்து, புள்ளக்குட்டியை கொடுத்து அவருக்கு அல்லாஹ் கபூலாக்கி எங்கேயோ தெரியாத ஊருக்கு போனார். ஒரு துவாவை கேட்டு உட்கார்ந்தார், நன்மையை செஞ்சுட்டு 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு. அதை உங்களுக்கு கொஞ்சம் விவரமாக சொன்ன உங்களுக்கு அந்த துவாவை பாடமாக்கி கொள்ளலாம். சகோதரர்களை, மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றார். அந்த ஊர் மொழி என்ன? மதியனுடைய மொழி அரபி, ஹீப்ரு. இவங்க அந்த பக்கம் என்ன, அவங்க ஹஜ்ஜ பேசக்கூடியவர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்பார்கள். ஆனால் நேரடியான ஆதாரம் இல்லை. ஆனால் ஹுஜஜ் என்றவர் சொல்லுவார் 10 ஹஜ்ஜுகள் என்பார். 8
8 ஹஜ்ஜுவார். ஹஜ்ஜு தெரியும் என்றால் அன்னளவாக அந்த பகுதிகள் அரபிகளாக இருக்க சான்ஸ் இருக்கு. இவர் அங்கே போய் பேசுகிறார். 2 யுவதிகள் நிற்கிறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஹத்துபுக்கு என்னமா அவங்க செய்தி, ஹத்துபுக்கும் அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளவு ஆட நிப்பாட்டிருக்கிற நேரம் இவர் கவி அமீன், பலமானவர், ரொம்ப பாடி பில்டர் மாதிரியால். அவர் மாளிகையில் வளர்ந்தால, நல்லா சாப்பிட்டு வளர்ந்தால், வந்துட்டு கேட்குற நேரம் தண்ணி எடுத்து கொடுக்கணும். அவர் ஒரு ஆம்பளையா முன்னாடி போய் எடுக்க, கல்பை பாருங்க, இதான் முஹ்மின், இதான் முஸ்லீம். அவனை மட்டும் யோசிக்க மாட்டான். பாதையில் ஒருவர் துடித்து கொண்டிருந்தால் அவருக்கு அன்றைக்கு உதவி செய்வது தான் இஸ்லாம். சகோதரர்களே, நாம் அடுத்தவரை பார்க்கணும், ஏழையை பார்க்கணும், அண்டை வீட்டாரை பார்க்கணும். யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புறாரோ அண்டை வீட்டாரை சங்கைப்படுத்தட்டும். அவர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, ஜார் அண்டை வீட்டாரை சங்கைப்படுத்தட்டும். ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, அவருடைய விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போயிட்டு தண்ணி எடுத்து கொடுத்தா அந்த 2 பேரும் போயிட்டாங்க. எப்போ ஃபஸ்ட்டு கேட்பார், ஏம்மா அப்படி நிற்கிறீங்க? எங்கள் வாப்பா ரொம்ப ஷேகுனா கபீர், ரொம்ப வயசு அவருக்கு, அதனால தான் வந்திருக்கிறோம். அப்படியா, தாங்கன்னு எடுத்து கொடுத்துட்டு ஒன்றும் எதிர்பார்க்கல, சல்லித்தாங்கன்னு கேட்கல, ஒன்றும் இல்லை, போயிட்டாங்க. அல்லாஹ் அதை சொல்கிற ஸ்டைலே வேறு குர்ஆன்ல, எஹதாஹுமா தம்ஷி அலஸ்திஹயாய். 2 பொம்பளை பிள்ளைகள் போனாங்க, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை திரும்பி வந்தா, நடந்து வந்தா, எண்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கல. தம்ஷி அலஸ்திஹயாய், வெக்கத்தோட வந்தா, வெக்கத்தோட வந்தா. அல்லாஹ் அந்த துவாவை கபூலாக்கினது அந்த கல்புல, அவன் தான் வைஃப். இப்போ வந்தவ தம்ஷி அலஸ்திஹயாய், வெக்கத்தோட வந்து, இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைத லனா, எங்களுக்கு நீங்கள் தண்ணி தந்ததுக்கு கூலி தர எங்கள் வாப்பா உங்களை கூப்பிடுறாரு. அவர் நையாண்டி பண்ணல, கேலி பண்ணல, ஒன்றும் பண்ணல. அந்த அம்மா அந்த பொண்ணு போகிற மாதிரி அதுக்கு பின்னாடி போயிட்டார். போயிட்டு உண்மையாக தான் பேசினார். அவங்க கேட்குறாங்க, பாப்பா இந்த புள்ள சொல்லுது ஸ்டாஜிர் வாப்பா, இவரை வேலைக்கு எடுத்துருங்க வாப்பா, கவியுல் அமீன், ஒரு பொம்பளை புள்ள மட்டும் பேசிட்டே இருக்குது. வாப்பா பார்க்குறாரு, ஆமாம் எங்கள் மகள் இவரும் நல்ல மனுஷன் மாதிரி இருக்குது. கேட்குறாரு, ஏமா வந்த? நான் ஒரு கொலை பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். அவங்க செத்து போயிட்டாங்க. ஃபிரௌண்ட சமூகம் மெட்ரை சொல்கிறாரு, கொலை பண்ணிட்டு வந்தால் யாராவது கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொலைகாரனை பார்த்து அல்லாஹ் அந்த கல்பை விவரிக்க திறக்க, இவர் கெட்டவர் இல்லை, அல்லாஹ் அவங்க நஜவுத்த மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து பாதுகாத்துட்டான்னு சொல்லிட்டு, இந்த 2 மகளில் ஒரு மகளை உங்களுக்கு நான் கல்யாணம் முடிச்சு தர ரெடியாக இருக்கிறேன். மகரு 8 வருஷம், அதை விட கூட வேலை செய்யணும்னா செய்யலாமன்ட்டான். கேட்ட துவா தண்ணி எடுத்து கொடுத்துட்டு, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் கபூல். கபூல், யா அல்லாஹ், நீ தரக்கூடிய நன்மையின் தேவையுடையவனாக இந்த மூசா இருக்கிறார். யா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நபி அல்லப்ப கொடுத்தான், ஒரு வீடு, ஒரு மனைவி, சாப்பாடு, 8 வருஷம் வேலை, தொழில், அதுக்கு மகர், அதுக்கு மேல சம்பாதிச்சா ஓகே உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரஹ்மான் உதவிக்கு இருக்கிற நேரம் எங்களுக்கு என்ன கவலை, ரஹ்மான் ரஸாக்காக இருக்கிற நேரம் என்ன கவலை. இவைகளை எல்லாம் படித்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த செய்திகளை நல்ல முறையில் அமுல்படுத்துவதற்கு இவைகளை எல்லாம் நாம் இந்த நேரத்தில், நான் பேசுகிறேன் கேட்கிறீர்கள், பேசுகிற எனக்கும் சோதனை, கேட்குற உங்களுக்கும் சோதனை. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இஹ்லாஸோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. என் பேச்சுள்ள பிழைகளை வல்ல நான் மன்னித்தருள் புரிவானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் தஸ்லீமன் கஸீரன் கஸீரா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.